ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ். இந்த வாட்டி குட்டி தங்கச்சியும் வந்திருக்கா. அவள் பேர் ஸ்வேதா. அவங்ககிட்ட பேசணுமா கைஸ்? ஹாய் கைஸ், நான் தான் ஸ்வேதா, எங்கள் அண்ணியோட தங்கச்சி. நான் ரைவல்ஸ் விளையாட வந்திருக்கேன் எங்கள் அண்ணி கூட. சரி கைஸ், இன்னைக்கு இவங்கெல்லாம் குக் பண்ணுறோம் கைஸ். என்ன அப்படி தான் பேச்சு கொடுப்பான். பிக் கிராஸ் ராட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். என்ன கைஸ் லேக் ஆகிட்டே இருக்குது. ஸ்னைப்பர் எடுப்போம். ஃப்ளேர் கன் கட்டானா, ஏன்னா எவனாச்சு ஸ்னைப்பர் எடுத்தானா என்ன மாதிரி கட்டானா கையிலே வச்சுப்போம். எவனாச்சும் வருவான். அங்கே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி நிற்கான். என்ன கைஸ், அதுக்குள்ளே ஒருத்தனை கொண்டுட்டான் நம்ம கண்ணு முன்னாடி. பயப்புல செம்மையாக ஸ்னைப் பண்ணுறான். நான் பார்க்கவே இல்லை எங்க. கைஸ் எனக்கு பிடிச்ச வெப்பன் எனக்கு பிடிச்ச வெப்பன் வந்து என்ன பெயிண்ட் பால் கன்னு, நெக்ஸ்ட்டு எக்ஸோ கன்னு, அதுக்கடுத்து எனர்ஜி பிஸ்டல்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். சாரி கைஸ், வீடியோ ஆஃபில் இருந்துச்சு, நாங்கள் பார்க்கல. நான் அப்படியே 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். நாங்கள் பார்க்கவே இல்லை, வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில. என்னன்னு இப்போது ஆன் ஆயிடுச்சு. நான் நல்ல வேலை பார்த்தோம், இல்லைன்னா நான் அப்படியே இருந்துட்டேன். சரி கைஸ், இவங்கெல்லாம் நல்லாவே விளாட மாட்டாங்க. ஆனால் வந்து பேட்டு நல்லா குட் எல்லாமே வாங்கிட்டுருக்கான். நைட் பண்ணிட்டாங்க. பின்னாடி என்னையே பின்னாடி குத்திட்டாங்க. சரி ஸ்வேதா, இவங்களை இப்போ எப்படி கொல்லலாம்? கத்தி வச்சு கொடூரமா குத்தணும். சரி, இந்த ரவுண்ட் நான் கத்தி எடுக்கல. நெக்ஸ்ட் ரவுண்ட் கத்தி எடுத்து பின்னாடியே குத்துறேன். இல்லை, மண்டையிலே குத்தணும். மண்டையில் குத்துனா அவ்வளோ டேமேஜ் போகாது. பின்னாடி குத்துனா ஒரே கொல்ல கொண்டுடலாம். அப்பனா பின்னாடியே குத்தணும். பயபில் எங்கே இருக்கான்? ஐயோ, என்னையே ராக்கெட்டாக விட்டானே. நைஃப் எடுப்போமா? எடுத்தாச்சுப்பா. அவன் சாவு அடிப்பா. அப்போ எப்படி டாக்டிக் கேட்குது இந்த இவனுக்கு. ஒன் டாக்டிக்ஸ்லாம் எனக்கு என்னடா, நான் ஹெட்ஷாட் போட்டேனே. எப்படா கொண்டா? எப்படா எனக்கு புரியல. சரிப்பா, பரவாயில்ல கைஸ், விட்டுருலாம். நான் வர கோவத்துக்கு போட்டு அடி அடி
நான் அடிப்பேன், வெயிட் பண்ணு. எப்போ அடிப்பேன்? லாஸ்ட்ல அடிப்பியா? மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாராலையும் சொல்ல முடியாது. மேலே இருக்கா? தெரியும், 2 பேரும் மேலே தான் இருக்கு. இல்லை கேட்குறேன், யாரு இவ்வளோ டைம்ஸ் அவுட் பண்ணிட்டே இவன்கிட்ட இந்த ஆட்டோ ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவன் கரெக்டான இடத்துலயே அடிக்கல, அவனுக்கு இதாயிடுச்சு. கொஞ்சம் இங்கே கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா இங்கே தான் எல்லாருமே நின்றுட்டே இருப்பாங்க. பார்த்து பயப்பட எங்கே இருக்கான்னு தெரில. எதுக்கும் கரெக்டாக அடிப்பான். ஐயோ இவனா? இவனை தான் அப்போ ஒன்று கொண்டு இருங்க கைஸ். எப்படி இருந்தாலும் நம்ம தோக்க தான் போகிறோம். நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு போகலாம். என்ன கைஸ், இந்த ரயட் ஷீட்டில் எடுக்க மாட்டான். இத்தனை வாட்டி ஷூட் பண்ண இது வாங்க மாட்டேன். அந்த ரயட்சில் அப்படியே தான் வச்சுப்போம் நினைக்கிறேன். நம்ம கத்தி எடுப்போம், ஸ்வேதா சொன்ன மாதிரி. என் தங்க இல்லையா? எங்கடா எவனையும் காணும். ரயட்சில் பயப்பட மட்டும்தான் கணக்கு. அந்த இருக்கான் இன்னொருத்தன். அவனும் ரயட்சில் பயப்பளுக்கு போயிருக்கான். அவன் பின்னாடி வந்து நைஃபடா அப்படின்னு சொல்லிடலாம். பயப்படா, நான் இங்கே இருக்கேன். கத்தி வச்சு குத்திட்டோம் கைஸ். ஒரு வாட்டி குத்திட்டோம் கைஸ். ஆனால் இன்னும் சாகலவன். பேக் ஸ்டாப், பேக் ஸ்டாப், பேக் ஸ்டாப், பேக் ஸ்டாப். எங்கடா காணும்? எங்கடா போனா? கைஸ் அவனை ஒரு வாட்டி அடிச்சேனே கைஸ். எப்படி மெட்கிட்டு சொன்னேன்ல கைஸ், ரிச்சுன்னு கிரைண்டெல்லாம் பண்ணல, ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கிருக்கான். என்ன இந்த வாட்டி இப்போ ஜெயிச்சிட்டானா இந்த கேமே அவர் ஜெயிச்சிருவான். இன்னொருத்தன் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் ஜெயிச்சாச்சும் என்கிட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். இவனுக்கு இந்த ஒளியை தவிர எதுவுமே தெரியாதா கைஸ்? இல்லை கேட்குறேன். வந்துட்டான் வந்துட்டான். இந்த நைஃபை வச்சு முடிச்சான் பார்த்தேன் கைஸ். தேவை எனக்கு லைட்டாக காஃப் இருக்கு கைஸ்.
இந்த லைட்டாக ஃபீவரு லைட்டாக காஃப். ஸோ 2-3 வாட்டி இந்த கேமில் இருமுவேன். என்ன ஸ்வேதா, நான் எனக்கு காஃப் இருக்குல்ல, ஃபீவரும் லைட்டாக, அதனால் 2-3 வாட்டி இரும்புவேன். இல்லை ஆமாண்ணே. பயபுல ரயட்சியில் எடுக்கவே மாட்டான். எவனோ மெட்கிட் யூஸ் பண்ணுறான். ஆமாம், மாதா வந்தால் ரிஸ்கைன்னு நினைக்கிறேன். அவனால ஃபஸ்ட்டு போடுவான். ஆனால் 2 பேர் பார்த்து நான் தான் தோத்தேன் கைஸ். 2 பேரும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு ரிச் கை வின் பண்ண வேண்டாம். ரிச் கை வின் பண்ண நான் ப்ரைமில் இல்லை. நான் ப்ரைமில் இருக்கும்போதெல்லாம் நான் எப்படி என் ஃப்ரெண்டு பிளேயிங்காக இருக்கான் கைஸ். அவங்க கூட விளாட்லாம். இவன் என்னோட ஒரு ரியல் லைஃப் ஃப்ரெண்டு. இவன் என்னை நிறைய வாட்டி குக் பண்ணுவான். ஸோ இவன் நிறைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், இவன் நல்லா ப்ரோன்னு சொல்ல முடியாது. இவன் ஓவர் டைம் கைஸ். நான் எல்லாமே ரேண்டமாக எடுக்குவேன். இவன் என்ன பண்ணுறான்ப்பா, ரேண்டம் வச்சு நான் இவனை முடிக்கிற மாதிரி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் ஸ்வேதா. ஆமாம். ஆமாவா இல்லையா, உண்மையாக சொல்லு. இல்லை அண்ணி, முடிக்கவே முடியாது. எப்படி கரெக்டாக சொன்னேன். இந்த அண்ணியெல்லாம் வேஸ்ட்டு. இரு, என் பவர் நான் காமிக்கிறேன். என்ன பண்ண? நான் என்ன வேணா பண்ணேன். என்ன பண்ண முடியாதோ? பண்ண இதான் பவரா? இரு, ஒழித்து பாரு. கைஸ் ஆர்பிஜி வேற. ஆர்பிஜி வச்சு அவனை முடிப்பான். அச்சு 550. எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கா? 0. ஒன்றுட்டோம் கைஸ். நம்ம அடித்த ஆர்பிஜியில் பறந்து போய் வெளில வேண்டாம். திரும்பி இருக்க ஏதோ இன்னும் திருந்திருக்க. நான் சுற்றி இருப்பேன். கொஞ்சமே கரெக்டாக வச்சுருக்கேன். நான் ஸ்னைப்பர் பயப்பட சொன்னோம்ல. அந்த டிஃப்ளெக்ட் வச்சு விளையாடுறேன். சொன்னல ப்ரைம் பண்ணேன்னா குக் பண்ண வேண்டி. பார்ப்போம். பயம் பின்னாடி. ஐயோ பார்த்துட்டானே. நல்லா சொல்லாமல் இருந்துக்கலாமா? இன்னும் நீ 3 பாயிண்ட் எடுத்தா வின் பண்ணிடுவீங்கண்ணா. அதுக்கு அது நான் கன்ஃபார்ம் எடுத்துருவேன். எனக்கு நல்லாவே தெரியும். அவன் 2 பாயிண்ட் எடுத்தாலே வின் பண்ணிடுவான். என்னண்ணே பரவாயில்லண்ணே. ஐயோ நான் வெள்ள இல்லை வேணா இருக்கு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஜெயிக்கலன்னா உனக்கு ஒரு கொட்டு. சடன் டெத் வரும் பாரு.
ஸ்னைப்பர் வச்சு முடிச்சிட்டோம்ல. ஐயோ அண்ணே வின் பண்ணா எனக்கு ஒரு கொட்டு. ஆமா இருக்குடி, உனக்கு சாத்தை வச்சு அடிக்கிறேன்டி. அடிச்சா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். பாப்போம் பாப்போம். அப்பா அண்ணனை பெல்ட் வச்சு அடிச்சிருக்காரு. அவனும் ஸ்ப்ரே அவன் திருப்பி என்ன ஸ்னைப்பர் அடிச்சிருக்கான். என்ன காணோம் பயப்பட. எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நண்பருக்கு என்ன சொன்னோம்ல சடன் இருக்கு உனக்கு இருக்குடி. நான் கத்தி வச்சோன்னு நினைக்கிறேன். சடன் டெத் வந்துருச்சுமா, உனக்கு இருக்குமா? ஐயோ 2 பேரும் ஈக்குவலாக படிச்சு வச்சுருக்காங்க. முடியாது. அவனும் ஆச்சு. சொண்டா ஐயோ நான் ஓடி எங்க ஓடுற? ஐயோ அண்ணே நான் ஓடுறேன். அடி டங். இந்த ரவுண்ட்ல மட்டும் தோத்தா அவ்வளவுதான் வச்சுக்கிறேன். நீ அடிச்சது ரொம்ப வலிக்குதுண்ணா, மண்டையிலேயே 2 கொட்டு. எனக்கு மேல அப்படியே தொப்பி மாதிரி. இந்த மேப் எனக்கு ஒழுங்காவே வராது guys. ஆனால் நான் அவனை ஐயோ தெரியாம சொல்லிட்டேனா, ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டேன். கட்ட அவனே கீழே வந்து செத்துறான். இதானா எனக்கு நிறைய. இப்போ மட்டும் நீ தோற்கலன்னா எனக்கு இன்னும் ஆமாம் வரும் தேனா சொல்லுங்க. நைட் ஒன்று முளைச்சிருக்குமா? கொண்டுட்டான் ஃப்ளாட் தம்பி. ஆத்தா அப்படியே நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கே நடுவு ட்ரை பண்ணுறேன். சூடான டீ குடிக்கணும்ல. ஏய் எங்கே ஓடுறேன்? இங்கே வா. அம்மா ஒன்னால தான் நான் தோற்றேன். உன்னை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தேன்னா. அப்போ நான் ஏய் எங்கே ஓடுறேன்? கடவுளே எங்கே ஓடுற? இன்னொரு பாயிண்ட் மட்டும் எடுத்துடக்கூடாது. கடவுளே கடவுள் 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 காப்பாற்றுவார். அவன் கீழே தான் இந்த ரவுண்டு மட்டும் தான் கடவுள் எங்களை காப்பாற்று. கீழே தான் பார்ப்போம் டி பார்ப்போம். நீ பேசு. டீன்னு சொன்னா அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன். சரி சரி பார்ப்போம். நான் போய் சாப்பிட்டு பைபிள் அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்டான யூஸ் பண்ணிருந்தா. என்ன கைஸ் உனக்கு ஒரு கொட்டு அடிச்சல்ல. நான் ஒரு பாயிண்ட் ஜெயிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன அது என்ன நடக்கும்னு கேட்க வந்த. நான் சொல்ல ஹாப்பியாக தான். ஐயோ வேணாம், நான் ஓடிடுறேன்.
கடவுள் அவளுக்காக வந்திருக்காரோ? அது செம்மையா வேணாண்டி. நல்லா இருக்கு. வலிக்குதுரி நாய். நாய் வேணாம். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க பாப்போம் பாப்போம். என்ன என்ன ஒன்ன சொல்ல நாய் இன்வைட் என்ன சொல்லல. ஒன்னும் சொல்லாமா? ஒன்ன சொல்லதாண்டி சொன்னேன். அழுது சொன்னேன். ஒன்றும் இல்லை. நானும் அபுபக்கரும் 2v2 போவோம். நானும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் ஒன்றா விளையாடுறோம். என்னது இது? 2v2 போகிறதுக்கே எவ்வளோ நேரம் எடுக்குது? எனக்கு வந்து செஸ் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. ஆனால் அவ்வளோ பிடிச்சதில்லை. எனக்கு ஸ்ப்ளாஷ் தான் ரொம்ப பிடிக்கும். கிராஸ் ரோட்ஸா ஸ்னைப்பர் நல்லா இருக்கும். ரயாட்சியில் இருப்பா. ஐயோ கட்டானா எடுத்துக்கணும் கைஸ். தெரியாமல் ரயாட்சியில் எடுத்துக்கணும். ரெடி கொண்டு போகிறாங்க. கொண்டுட்டாங்களா? நானும் அபுபக்கர் இந்த வாட்டி டீமா? ஆமாம். நீங்கள் என் டீம் தானே? ஆமாம்ல. திட்டுனா யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் திட்டா சொல்லியா போயிடு. உங்க பேர் என்ன? இல்ல இந்த 2 மட்டும் பேர் என்ன? எனக்கு எப்படி தெரியும்? யாரு கண்ணு தரல. அப்ப அவங்க டீசன்ட் டீச்சர் அவன் கடவுள் கிட்ட அது போய் கேளு. கடவுளை நான் பார்க்க முடியாது. அவளே காமெடி பண்ணிட்டு அவளே சிரிச்சு சொன்னேனா? அபுபக்கி அவங்க வாயபத்ரி பாட்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? சரி கைஸ் அந்த உண்மையான கட்டானா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அபுபக்கர் அங்கே இருக்கான்டா. கட்டானா யூஸ் பண்ணுறா. கட்டானா வெயிட் பண்ண வரைக்கும் ஒலிடா லூசா. சொன்னேனாடா, நீ தான் கேட்கலடா. ஐயோ திருப்பியும் கட்டானா இருக்க மாட்டேன். லைஃப் வச்சு தான் முடிக்கும். நீ கரெக்டாக அவுட் ஆகும்போது சொன்னேன். அதான் முடியும். நல்லா அடிச்சுட்டா கைஸ், வலிக்குது. சரி திருப்பி ஒரு 2v2 அபுபக்கர் கூட சேர்ந்து போவேன். இந்த வாட்டி மட்டும் நீ அவுட் ஆகுனா எனக்கு போட்டு
வாயை பொத்து. நீ வாய பொத்து. சரி ஓகே. என்னோட அதர் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, அவங்களும் பேசுவாங்க. இது என் பெரிய தங்கச்சி நேஹா, பேரு நேஹா அக்கா. ஹலோ. அந்த நாய்க்கு பேச தெரியாது. வெக்கப்படுறாங்க. ஊமை வரதோ இல்ல गाइस, நேஹா சரியான வெக்கம். நேஹா வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அடிச்சிருக்காங்க. யானை போடு போடு. ஒருத்தவனும் ஷூட் பண்ண மாட்டேன் தெரியும். மண்ணா காட்டி गाइस. என்ன நீ விளையாடுறியா? கொடுக்க மாட்டேன். டை ஆயிடுச்சுன்னா அவளுக்கு எனக்கு தெரியாது. நான் கொடுக்க முடியும். கொடுக்க முடியாதுன்னு தெரியும்ல. அப்பனா ஏன் பேசுறேன்? நான் பேசுவேன். ஏன்னா சும்மா வாய் அடிக்க. ஒருத்த கொட்டு கொட்டுலே இல்ல गाइस. நான் கொட்டுதான். அது காணோம். அதான் நானும் பார்த்தேன். இன்னொருத்தர் இருக்கான். 1v1 ஒரிஜினல் 2v2 தான். 2 பேரும் செத்துட்டாங்க. ஆப்போனன்ட் டீம்ல ஒருத்தன், என் டீம்ல இருந்து ஒருத்தன். ஏய் गाइस, இவங்கலாம் என்ன காணோம்? சர்க்கிள் பண்டேமா தான் இருக்கான். வின் ஆயிட்டாங்க. அவன் அங்க நின்னுட்டான். பெரிய லூசா. பார்க்க மாட்டாங்க. வின் गाइस, green bean. நான் green bean இல்ல. நான் actually green bean-ஆ இருந்தான் गाइस. அது அப்போ இப்போ ஏன் நான் என் தங்கச்சி பிங்க்ல பேசுவோம். ஜிங்ஸ்ல பேசுறேன். நான் ஜிங்ஸ் தான் சொல்ல போனேன். ஆனா என்னடா RPG யூசர்ஸ்லாம் வராங்க. गाइस, இவன் லாஸ்ட் ஆயிட்டான். வெரி குட். எல்லாரும் கிளாப் தட்டுங்க. இரு, நான் கம்பேக் பண்ணுவேன். வெயிட் பண்றீ. கட்டானா எடு. கட்டானா இல்ல ரைட் இல்ல. நான் கிளாப் பண்ணிட்டேன். எங்க அண்ணன் கால் கிளாப் பண்ணிட்டேன். ஐயே நீங்க தான் என்ன லாஸ்ட் டைம் போட்டீங்க. மூஞ்சி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கறான். ரொம்ப வெக்கப்படுறாங்க. இன்ட்ரோவர்ட். ஐயோ, என் முடிய பிடிச்சி உழுப்புறாங்களே. அவளுக்கு முடியல. மொத்தத்துல இவங்க பண்ற கலாட்டா கேவலமா தான் போகுது. பாத்துக்கோங்களேன். அப்ப அவ எவ்வளவு பெரிய யானையா இருக்கணும். யானை இருக்குதுன்னா அப்பனா அந்த அக்கா ஐயோ எங்க அந்த நாய் என் மேல RPG யூஸ் பண்றீங்க? தேவை RPGனா உனக்கு தெரியாதுமா? மிலிட்ரிக்கு போக மாட்டேன்னா நீ உனக்கு வாழ்க்கைக்கு தெரியாது. போகாத. யார் டாக்டர் தான் ஆக போறேன். எவ்வளவு மேட்ச்டா போகும்? கிட்டத்தட்ட 5.
இருக்கு. இல்லை யார் 5 பாயிண்ட் எடுக்கணும் மொத்தமாக 10ன்னு சொல்கிறேன். ஆமாம் நானும் தான் நம்மளும் தான் 2 பேர். அப்பனா 4 பேர். அவரு 5 பேர் எடுக்கலாம். கார்னல் ஓடியை தவிர எதுவும் தெரியாது. என்ன அவங்க ஆமாம் அவன் தான் என் கூட சேர்ந்து. கைஸ் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அவன் ரொம்ப கலாச்சிட்டே இருப்பான். 4 சொல்லியாச்சு. வா சூப்பர், இன்ட்ரோடக்ஷனே சூப்பர். அவன் கிட்ட இவன் சொல்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லை. ஆனால் அவனோட கெட்டவனா ஒருத்தவன் வாழ்ந்துட்டு எக்ஸிட் எடுத்துட்டு போயிருக்கான் கைஸ். ஆமாம் அவன் போனதுனால நமக்கு நிம்மதியாக இருக்கு. எங்கே காணோம் சொல்கிற அவன் தான் இருக்கான். டேக்கன் மண்டை. ஒரு ஹெச்பியில் ஒரு ஹெச்பி ஜெயிக்க நினச்சேன். ஐவி இல்லை அந்த நான் சும்மா ஏதோ ஒன்று போட்டுவிட்டேன். இங்க ரொம்ப நடந்திருக்கு கருமம். மோசமா ஒன்று நடந்திருக்கு. ஸ்வேதா வந்து அவன் மூச்சிலே அடிச்சிட்டான். எனக்கு பிக் ஸ்பிளாஷ் வேணும். பிக் ஸ்பிளாஷ் பிக் கிளாஸ் பிக் கிளாஸ் வேர்ட். ஐ ஆம் குக்குடு பிரதர். போர்ட் போம், டாகர் செட் போம், பிஸ்ட் எடுப்போம், ஜம்ப் அது இருக்கல கேப். 3 நிமிஷமா விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சரி நானும் நேஹாவும் விளையாண்டது அதை விட அதிகம். கைஸ் நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வைக்க போறேன். ஒரு சூசிங் தி worst weapon in story. ஆமா சொன்னேனா சும்மா கைஸ் அந்த பைத்தியங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் லைட்டா தூரமா வந்துட்டேன். பரவாயில்ல, இது எவ்வளவோ பெட்டர். ஆமா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அப்ப எத்தூன்ற பின்னாடி கொண்டா திருப்பியும் இதே வெப்பன் சத்தம். இந்த வாட்டி முடிக்கிறாமா இல்லையா? ஒத்துக்கோமா, என்னை எவன்டா அடித்தான்? ஸ்னைப்பரு கேட்குது உனக்கு? ஸ்னைப்பரு கேட்குறேன். ஸ்னைப்பரு தோத்துக்கிட்டே இருப்பான். தோத்தாங்குடி அபுபக்கர் என்னடா பண்ணுற?
என்ன நான் தான் பண்ணேன். நான் எல்லாமே டபுள் ஜம்ப் தான் பண்ண வச்சுருக்கேன். நான் குவிண்டபிள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். சொன்னேன்னா நான் ஒர்ஸ்ட் வெப்பன் வேர்ல்டு எடுத்துக்கேன். ஒர்ஸ்ட் பிளேயர்லாம் அப்டேட் இன்னிட்டே எதுவும் பண்ணாங்க. யாரா நான் அபுபக்கர் கூட உனக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கடா. ஆமாம் செத்து அரை மணி நேரம் ஆச்சு. என்ன சப்போர்ட்டு? ஐயா இது வேஸ்ட் பேண்ட் गाइस, வேஸ்ட் பேண்ட். அதான் நெக்ஸ்ட் டைம் வாங்குறது தான் சூஸ் பண்ணணும். ஸ்னைப்பர்லாம் முக்கியமாக செயின்ஸா யூஸ் பண்ணணும். ஸ்னைப்பர் எடுப்போம், ட்ராகன் எடுப்போம். வேற என்ன? அட்டானா வேணும், வால்ட்டா வேணும். இவன் தான் ஒரு டீம். அஞ்சு லெவல் பேர் தான் இன்னும் இருக்கா. தின்னவும் செய்வானா, ஒரு விஷயத்துல வளரவும் செய்வானா. என்ன நாங்க இந்த ஆட்டம் நம்ம ஜெயிக்கிறோங்க. ஜெயிக்கலன்னா போயிட்டே தோத்தா போய் தோத்தா எல்லாம் சொன்னாங்க ஜெயிச்சாங்க ஜெயிப்பான். அப்ப நம்ம வாழணும் தெரியல. 2 பாயிண்ட் ஒருத்தன் அவன் டீம்ல லீவ் பண்ணான். எங்க போனாங்களா? இன்னொருத்தனும் லீவ் பண்ணிட்டான். நாங்க ஏர்போர்ட்டுக்கு இந்தியா பார்த்தா என்ன ஆகுமே. நான் என்ன உனக்கு வேலை கறியா? என்னடா ஆச்சு? ஆக்சுவலி இந்தியாவுக்கு தேர்ட் இருந்தோம். தேவையோட போயிங் அப்படின்னு மேஜிக்காக தொலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாப்பின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். Amiga Tito, miau, miau. Article 1 not blooming impact of artificial intelligence. lag நான் செத்தேன். Wow, lag ஆயிடுச்சு guys. Yes, dummy beep. சொன்னேன்னா லேக்ல கொண்டுட்டான். எப்படி 2.4 போச்சு? தெரியல. லாக் ஏதோ ஹேக் பண்ணிட்டேன். என்னோட பிரேஸ்ல இப்போ நம்ம இங்கே விளையாட வந்தோமா இல்லை வீடியோ பண்ணுறதை பார்க்க வந்தோமா? அவளா வந்து நாங்களும் வரட்டுமான்னு கேட்டு நான் எதுக்கு என்ன இங்கே உட்கார வச்சுருக்கேன்னு கேட்குறேன். சூப்பர் தானே? விளையாட முடியுமா? அப்புறம் இல்லை இவங்க என்ன பண்றாங்க நான் போயிடுறேன். ஓகேவா? ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏன்டி எதை கொடுத்தாலும்
ஜெயிச்சிட்டோம் guys. Bye guys.